வணக்கம். இது ஏஐ தமிழ் முக்கிய செய்திகள். மகளிர் உரிமைத் தொகை விரைவில் கிடைக்கும், திட்டத்தை மறுசீரமைக்க முடிவு. விரிவான செய்திகள். சென்னை மே மாதத்துக்கான மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் 1000 பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் விரைவில் வரவு வைக்கப்படும் என்று முதல்வர் விஜய் அறிவித்துள்ளார். இத்திட்டத்தை அரசு மறுசீரமைப்பு செய்ய உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் இடைநிறுத்தல் இல்லாமல் உயர்கல்வியை தொடர்வதற்காக புதுமை பெண், தமிழ் புதல் வன் ஆகிய கல்வி உதவித்தொகை திட்டங்கள் முன்தைய திமுக ஆட்சியில் அறிமுகம் செய்யப்பட்டன. அதன்படி புதுமை பெண் திட்டத்தில் மாணவிகளுக்கும், தமிழ் புதல் வன் திட்டத்தில் மாணவர்களுக்கும் மாதந்தோறும் ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. மாணவ மாணவிகளின் வங்கிக் கணக்கில் ஒவ்வொரு மாதமும் 7ஆம் தேதி இந்த தொகை வரவு வைக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தமிழக சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்று தமிழக ஆட்சி அமைத்துள்ளது. முன்தைய அரசுகளால் கொண்டுவரப்பட்ட முக்கிய மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்று சட்டப்பேரவையில் முதல்வர் விஜய் உறுதியளித்தார். இதன் தொடர்ச்சியாக புதுமை பெண், தமிழ் புதல் வன் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வந்த ரூபாய் உதவித்தொகை அனைத்து மாணவ மாணவிகளின் வங்கிக் கணக்கிலும் நேற்று வரவு வைக்கப்பட்டது. இதனால் மாணவர்கள் பெற்றோர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதற்கிடையே தமிழகம் முழுவதும் 1.31 கோடி பெண்களின் வங்கிக் கணக்கில் ஒவ்வொரு மாதம் 15ஆம் தேதியும் மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் முதல்வர் விஜய் நேற்று வெளியிட்ட அறிவிப்பில் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை மறுசீரமைப்பு செய்ய தமிழக அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுகிறது. நடப்பு மே மாதத்துக்கான உரிமைத் தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் விரைவில் வரவு வைக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். அதேநேரம் முதல்வரின் அறிவிப்பை திமுக தலைவர் ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் வலைதள பதிவில், திமுக அரசின் திட்டங்கள் தொடரும் என்று சட்டப்பேரவையில் சொன்னீர்கள். மகளிர் உரிமைத் தொகையை மே 15ஆம் தேதி வரவு வைக்க வேண்டும். ஏற்கனவே உள்ள திட்டத்தை தொடர எதற்கு அவகாசம்? என்ன மறுசீரமைப்பு செய்யப் போகிறீர்கள்? மாதம் 2500 ரூபாய் தருவதாக வாக்குறுதி தந்துவிட்டு 1000 ரூபாய் கூட தராமல் இழுத்தடிப்பதுதான் உங்கள் மாற்றமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். முதல்வர் ஆலோசனை: அரசின் நிதிநிலையை பொறுத்து நலத்திட்டங்களை நிறைவேற்ற கால அவகாசம் வழங்க வேண்டும். அரசின் நிதிநிலை தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று கடந்த 10ஆம் தேதி முதல்வராக பதவி ஏற்ற விழாவிலேயே விஜய் தெரிவித்திருந்தார். மேலும் செய்திகளுக்கு இணைந்திருங்கள். நன்றி.